ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேலி போட்டோம், ஃபென்சிங் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு பொருளுமே நம்ம மெயின்டைன் பண்ணாதான் அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஃபென்சிங் வந்து அதே மாதிரி தான். ஸோ இது போட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே முடித்தோம். இப்போ ஜூலை 2 months ஆகுதா. இன்னும் பாருங்கள், இன்னும் பாதி நம்ம கல் நட்டு வச்சுருக்கோம், இன்னும் ஃபினிஷ் கூட பண்ணல. இது வரைக்கும் தான் டைமண்ட் ஃபென்சிங் சுற்றி இருக்கோம் கம்பி. ஸோ அது கொஞ்சம் சர்வேயர் வர வேண்டிய ஒர்க் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த இடம் ஃபுல்லுமே நம்ம போடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஏரியா ஃபுல்லுமே நம்ம கம்பி டைமண்ட் ஃபென்சிங் வந்து சுற்ற வேண்டியது இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த 2 monthsலையே இந்த கொடிங்க பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லுமே இந்த கொடிங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கம்பி ஃபுல்லுமே மேலே வரைக்கும். இது வந்து 7 அடி 7 feet. சில பேர் 6 feet கூட போடுவாங்க. நான் கல்லெல்லாம் உங்களுக்கு அளவு அப்புறமா போடுறேன். 7 feet. இது ஃபுல்லுமே மேலே வரைக்குமே ஃபுல்லாக இந்த கொடி வந்து ஃபுல்லுமே ஏறிடுச்சு. இந்த 2 மாதத்துலேயே இவங்க பாருங்கள் அழகாக மொட்டைலாம் வச்சு பூவே இந்த அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கதிர் இருக்கிற அருவா வச்சு எடுத்துகிட்டு நம்ம யாராவது வேலைக்கு ஆள் வந்தாலும் இல்லை நம்மயே ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து சும்மா அப்படியே வந்து இந்த கதிர் இருக்கிற அருவா எடுத்துகிட்டு வந்து கீழே இந்த கொடியோட கீழே இருக்கும் பாருங்கள், எங்கே போகுது இந்த இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது கம்பி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடி இல்லையா. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கீழே வந்து இப்படி கட் பண்ணிட்டீங்க, கையில் அறுத்தாலே இது வந்துடும். ஸோ இப்படிலாம் எடுத்துலாம் விடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. பட் எடுத்து விட்டால் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா அதுவாகவே காஞ்சு கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து கம்பி வந்து இந்த மழை காலத்தில் இப்போ ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காற்று சாரல் அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டைமிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா செழிப்பாக எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள், நல்லா முளைச்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா கூட முடிஞ்ச அந்த கொடிகளை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகாது. துரு ஏறுறதுலேருந்து நம்ம இதை வந்து பாதுகாக்கலாம். கொஞ்சம் லைஃப் வந்து இதாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் முளைச்சிருக்கும். ரொம்ப ஃபுல்லாலாம் படர்ந்துருக்காது. இது கொஞ்சம் சீசன் டைமில் ஜூன் ஜூலைங்கிறதுனால நல்லா ஆடி இன்னைக்கு, அதனால் வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்காங்க. இல்லைன்னா கூட வெயில் காலத்தில் கூட இந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இருக்காது. கீழே மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம டைம் இருந்தால் கட் பண்ணிவிட்டு இந்த கொடிகளை அப்படியே வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பியில் வந்து துரு ஏறாமல் வந்து பாதுகாக்கலாம். அந்த செடி இப்படியே ஒரு செடியாக ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக செடியால் மூடி பயங்கர வெயிட் ஆயிரும். சில ஆடு மாடு லைட்டாக டச் ஆனாலே என்ன ஆயிரும் அப்படின்னா கொடி இது ஃபென்சிங்கே வந்து கல் சாயிற அளவுக்கு செடிகள்லாம் மூடிடும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் இன்னும் ஏர் ஓட்டினா கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இப்போவே வந்து ஃபுல்லாக எப்படி பச்சையாக மூடி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா வந்து உழைக்கும். நம்மளும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நமக்கு கம்பி வந்து அழகாக இருக்குங்க பாருங்கள். இப்படி ஃபுல்லாக மூடி இருக்குது இந்த இடம்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அடியில் மட்டும் கட் பண்ணால் போதும், ஃபுல்லாக காஞ்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபென்சிங் போட்டுட்டு அப்படியே வீட்டில் போய் ஜாலியாக படுத்துடாமல் கொஞ்சம் இதெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒர்க்கே இல்லை, சும்மா அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் வந்து தோப்பில் உட்காந்துட்டு ஸோ இதை கட் பண்ணி விட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், அப்போவுமே பாருங்கள் நம்ம இன்னும் போடலை அப்படிங்கிறதுனால நான் எப்படி சுற்றுது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.